அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துறையிலிருந்து தான் இன்னைக்கான வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க. 2025 வேலை வாய்ப்புக்காக விஏஓ உதவியாளர் வேலைக்கான புதிய நோட்டிபிகேஷன், புதிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் நமக்கு கிடைச்சிருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு விஏஓனா தெரியாது. வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா தான் தெரியும். கிராம உதவியாளர் வேலை வாய்ப்பு அப்படின்னு தான் தெரியும். ஸோ இந்த விஏஓ வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது நமக்கு. இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவை நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எப்போ நமக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கிடைச்சிருக்குது, அடுத்தது அப்ளை பண்றது ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல பண்ணணுமா, அதற்கான முழு அப்டேட் பார்க்க போறோம். அடுத்ததா அப்ளை பண்றது ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல பண்ணணுமா அப்படின்றதுக்கான அப்டேட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, அதற்கான அப்டேட் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து ஜாப்போட லொகேஷன், ஓகேங்களா? உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஜாப் வழங்குனதுக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான முழு அப்டேட் பார்க்க போறோம். அடுத்தது நோட்டிபிகேஷன், ஓகேங்களா? இந்த நோட்டிபிகேஷன் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த நோட்டிபிகேஷனை நீங்க எப்படி செக் பண்றது, அது எப்படி போயிட்டு பார்க்கணும், அதற்கான முழு அப்டேட்மே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து வந்து இந்த வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா யார் யாருக்கு வந்து அதிகப்படியான முன்னுரிமை கொடுக்க போறாங்க, முன்னுரிமை வழங்க போறாங்க. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுல அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம சப்மிட் பண்ணணும், ஸோ இதற்கான முழுமையான அப்டேட்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா இந்த விஏஓ வேலைக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறது எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு அரிய வாய்ப்பா இது அமையும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு www.tn.gov.in ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான ஓவர்வியூ, அதாவது தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டிசாஸ்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர், இந்த துறையில தமிழ்நாடு வருவாய் துறையில இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ என்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். விஏஓ உதவியாளர் வேலைக்கான நோட்டிபிகேஷன் தான் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் விஏஓ உதவியாளர் வேலைக்காக தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த 2299 வேகன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து 50ல இருந்து 100 வேகன்சி உள்ள நமக்கு கிடைக்கும். அது எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு வேகன்சின்றத வீடியோவோட தொடர்ச்சியா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அடுத்ததா அப்ளை பண்றது வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல பண்ணணுமான்றது நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கும். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்லயும் பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லயும் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்க ஆஃப்லைன்ல தான் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க இதை ஆன்லைன்லயே பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதற்கான அப்டேட்டுமே கொடுக்குறேன். ஸோ அடுத்ததான் வந்து இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க
ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன தெரிஞ்சாதான் இதுக்கு அப்ளை பண்ணுறதையே ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். 10ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்டேட் நமக்கு டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அதாவது 38 மாவட்டத்துக்குள்ள எங்கே வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாவட்டம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாவட்டம் எனக்கு கிடைச்சா நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை சூட்டபிள் ஆகாது. நமக்கு தேவை ஒரு அரசு வேலை. அது எந்த மாவட்டமாக இருந்தாலுமே நமக்கு ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே போஸ்டிங் போடுறதுல ஒர்க் பண்ணுங்க. அடுத்தது ஸ்டேட்டஸ் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் இதுதான் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வேணும்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299 அஃபிஷியல் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நோட்டிஃபைடு த போஸ்ட் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஃபாலோயிங் த ஆர் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த வேகன்சிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. டோட்டலாக நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேண்ட் தோஸ் வி ஆர் த ஹோல்டிங் குவாலிஃபிகேஷன் மினிமம் நீங்கள் 5ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இதுலேயே. ஸோ மினிமம் நீங்கள் 5ஆம் வகுப்பு தமிழில் படித்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து அதற்கு மேலே நீங்கள் வந்து 8வது 10வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு என்ன டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து வயது வரம்பு. எந்த வயசுல இருந்து எந்த இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னா மினிமம் நீங்க 18 வயசுல இருந்து 45 வயது வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்குமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இதுல முன்னுரிமை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு குடும்பத்தில முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு முதல் முன்னுரிமையாக வழங்குவாங்க. ஸோ அடுத்ததான் வந்து முதல் கிராஜுவேட். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? 10வதுலயும் சரி 12வதுலயும் சரி தமிழ் வழியில தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்குமே வந்து முன்னுரிமை கொடுக்க போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாள் இராணுவத்தினர், ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க, முன்னுரிமை கொடுக்க போறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே வந்து எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே ஈஸியாவே நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து சேலரி. ஓகேங்களா? இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா பர் மந்த்துக்கு 11,100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 35,100 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரியே கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் தான். இது இல்லாம கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும். அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல தான் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அது என்னன்னா கண்டிப்பா வந்து எக்ஸாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. இன்டர்வியூஸ் இருக்குமா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குமா, பிசிக்கல் டெஸ்ட் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் கேட்பீங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த விஏஓ அதாவது இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பொறுத்த வரைக்கும் விஏஓ வேலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளான ஒரு 5வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜோட இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம போன வருஷம் இதற்கு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க, ஆன்சர் பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேயே வந்து கொஸ்டின் பேப்பர்லேயே ஒரு பேராகிராஃப் மாதிரி ஃபுல்லாகவே இருந்தது. அதை பார்த்து அப்படியே வந்து ஆன்சர் ஷீட்டில் காப்பி பண்ணி தப்பு பிழை இல்லாமல் நீங்கள் எழுதி கொடுங்க. ஸோ இதுதான் எக்ஸாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து பிழை இல்லாம எழுத தெரியுதா, அழகா எழுத தெரியுதா அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ இதற்காக தான் எக்ஸாம் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியா எக்ஸாம் வந்து எதுவுமே கிடையாது. பிசிக்கல் டெஸ்ட்டுக்காக வந்து சைக்கிள் வந்து ஓட்ட வைக்கிறாங்க. சரிங்களா? சைக்கிள் ஓட்ட வைக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து போக சொல்லிடுறாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து நடக்குது. ஸோ இதுல செலக்ட் ஆனீங்க, நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததா வந்து இன்டர்வியூஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்க இன்டர்வியூஸ் மீன்ஸ் எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ எல்லாமே வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்ததா ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. அது என்னன்னா இன்டர்வியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எத்தனை வகையான நிலங்கள் இருக்கு? ஸோ உங்க ஊர்ல என்னென்னலாம் ஃபேமஸ் இருக்கு? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்ன நஞ்சை நிலங்கள் எவ்வளவு? புஞ்சை நிலங்கள் எவ்வளவு? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்தது கடைசியா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து குடுப்பாங்க. சரிங்களா?
ஸோ அடுத்தது வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அஃபிஷியல் சைட் எல்லாமே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுன்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் அஃபிஷியலாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்கு போய்ட்டோம். அதோட வெப்சைட் வந்து https://www.tn.gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அது அந்த வெப்சைட்டை போட்டு தான் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற வீடியோஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.